நீதிமொழிகள் 18:10 வாசிப்போமா? கர்த்தரின் நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஹல்லேலூயா. அவர் நாமத்தில் தான் எல்லாமே இருக்கிறது. ஆமென். நாமத்தில் பார்த்தீங்கன்னா ஆமென், அவர் உங்களை கைவிடுவதே இல்லையா. அதே போல் எல்லா தீங்குக்கும் உங்களை ஆமென் விலக்கி காக்கிறார். உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கிறார், உதவியாய் இருக்கிறார். ஆமென். உங்களை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. உங்களை உயர்த்துகிறார். நாமத்தை இருந்தாலும் உயர்த்துகிறார். அது மாத்திரம் இல்லாமல் சங்கீதம் 34:4 வாசிப்போம். நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பயத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம்? தூக்கி போடுகிறாராம். என்னை நோக்கி கூப்பிடுங்க, என் நாமத்தை நோக்கி கூப்பிடுங்க. என் நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபிச்சிங்கன்னா என்ன நடக்கும்னா, உங்களுக்கு இருக்கிற பயம் எல்லாம் போய்விடும். ஹல்லேலூயா. அவர் நோக்கி கூப்பிடுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. அதுதான் இது எல்லாவற்றிலும் ஆமென். கர்த்தரை தேடுவோம், நோக்கி கூப்பிடுவோம். நம்ம பைபிளில் வாசிக்கும் போது எல்லா இடங்களிலும் அவரை தேடுங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் நாமத்தை உயர்த்துங்கள். ஏன் இதை மறுபடியும் வந்துட்டு இருக்குன்னா, ஆமென், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல ஒருத்தர் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் வைத்துட்டு நின்று கொண்டு இருக்கிறார். நீங்க என்ன பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா, ஆண்டவர் இடத்துல கேட்க மாட்டேங்கிறீங்க, உதவி செய்கிறீங்க. ஹல்லேலூயா. நம்ம கேட்டோம்னா ஆண்டவர் அடுத்த செகண்டே நமக்கு ஆண்டவர் உதவி செய்கிற அவர் வல்லவராக இருக்கிறார்.